கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருக்குன்னு மறுபடியும் சொல்ல எங்க எழுதுறாரு? ஆமா, ஜெயில இருந்து எழுதுறாரு. யாருன்னா ஜெயில போய் சந்தோஷமா போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அறிவு கட்ட போய் பேசுறாரு. ஜெயில எப்படி சந்தோஷமா இருக்கு? போடுற சோறும் நீங்க இருக்கிற இதுவும் இதை பார்த்து சந்தோஷமா. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அந்த 10 ரூம்ல இருந்து நான் கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருக்கேன்றார். ஏன்னா இந்த உலகத்தின் பொறுத்தில, இந்த உலகத்தின் காரியல நான் ஏசாப்புக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருக்கிறேன். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா பிசாசு என்ன பண்றான்? வெக்கப்பட்டு போவான். அதுதான் வீட்டை எப்போதும் நல்ல சந்தோஷமான பாடல பாடி ஆண்டவர் என்ன பண்ணோம்? ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். பிசாசு என்ன பண்ணுவோம்? வெக்கப்பட்டு போவான். நம்ம கஷ்டத்தின் நேரத்துல, போராட்டின் நேரத்துல, இன்னல்கள் நேரத்துல அப்பதான் சபைக்கு வரணும், அப்பதான் ஆண்டவரை துதிக்கணும், அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும். சபைக்கே வர முடியாத சூழ்நிலை பாஸ்டர், தேவனமா உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் ஆண்டவருடைய